ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2ன்னு தாளிச்சிக்கிறேன். அன்னாசி பூ, எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இப்போ இது 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி 2 போட்டோம் நல்லா வதக்கிக்கலாம். இது 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணிக்கு 2 பச்சை மிளகாய், இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏற்கனவே காரத்துக்குனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட பிரியாணி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா வதக்கிட்டு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா சிக்கனில் உள்ள தண்ணியே வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். கல் உப்பாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கணுன்னே இதில் கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போது இதோட 1 கப் ரைஸு, 200 கிராம் அரிசி, சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் ரைஸ் போட்டுக்கலாம். அதை ஊற வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் ஊற வச்சது. இது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சது. இப்போ இதில் 2 விசில் விட்டு எடுத்தோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் எடுத்தால் இப்போது டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் ரெடி பண்ணிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி.